வணக்கம். ஜாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை அனட் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனட் ஜெனா ஜெராட், ஹெமல்டீனா யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம் ஒருபோதும் மனித பொறுப்பை மாற்றக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சி. தமிழர் மர உரிமை பேரவை. யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் ஒன்றிப்பு வார வழிபாடுகள். இளவாலை மறைக்கோட்டத்தில் பொதுநிலையினர் எழுச்சி நாள் நிகழ்வுகள். விரிவான செய்திகள். கடவுளின் சாயலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் முகங்கள் குரல்களூடான புனிதமான தொடர்பாடலின் மாண்பு பேணப்பட வேண்டியது அவசியம் எனவும், மனித இதயத்தின் பொறுப்பையும் உறவின் உண்மையையும் எவ்விதமான நவீன தகவல் தொழில்நுட்பமும் மாற்ற முடியாதெனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலக தொடர்பாடல் தின செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவன்று கடைபிடிக்கப்படும் உலக தொடர்பாடல் தினத்திற்கான செய்தி 24ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை வத்திக்கானில் வெளியிடப்பட்டுள்ளது. இச்செய்தியிலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனித உறவுகள், சிந்தனை திறன் மற்றும் உண்மையான தொடர்பாடல் ஆகியவை பாதிக்கப்படக்கூடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி, சமூக ஊடக அல்கோரிதங்கள் வேகமான உணர்ச்சிகளை ஊக்குவித்து ஆழமான சிந்தனை மற்றும் விமர்சன பார்வையை குறைக்கின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மனித முகங்களையும் குரல்களையும் போலியாக உருவாக்கும் தொழில்நுட்பங்கள் உண்மை போலி என்ற எல்லையை மங்கச் செய்து தனியுரிமை, நம்பிக்கை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதையும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள், செயற்கை நுண்ணறிவை எதிரியாக அல்ல, மனித நலனுக்கான பொறுப்பான துணியாக மாற்ற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக வழிநடத்தவும், தனிப்பட்ட அடையாளத்தை பாதுகாக்கவும், ஆள்மாறாட்டம், இணையவழி மிரட்டல் போன்ற தீங்குகளை தடுக்கவும் ஊடகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் மிக முக்கியமானது என்பதை விளக்கிய திருத்தந்தை அவர்கள், ஒவ்வொருவரும் அனைத்து வகையான தகவல் தொடர்புகளிலும் உண்மையான உறவுகள், உரையாடல் மற்றும் மனித மாண்பை வளர்க்க முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். கடவுளின் வார்த்தையையும் சாயலையும் வெளிப்படுத்தும் உண்மை, மரியாதை மற்றும் அன்பில் வேரூன்றிய ஒரு தகவல் தொடர்பு மிகவும் அவசியம் என எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், தொழில்நுட்பம் ஒருபோதும் மனித பொறுப்பை மாற்றக்கூடாதெனவும், உண்மையான சவால் என்பது தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு பணியாற்றுவதை உறுதி செய்வதே தவிர அதற்கு நேர்மாறாக அல்ல என்றும் தனது செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட இன அழிப்பினூடாக இலங்கை தீவில் ஒருபோதும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாதென கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டம் தொடர்பாக தமிழர் மரபுரிமை பேரவை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தை மாதம் 29ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில், வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான வெடிவைத்தகல், ஈச்சங்குளம், கூழாங்குளம், காட்டுப்பூவரசங்குளம், காஞ்சூரமோட்டை போன்ற கிராமங்களில் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்களும், பெரிய கட்டுக்குளம் ஒதுக்கு காட்டில் 4000 ஏக்கரும், வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் அடையாளப்படுத்தப்பட்ட 47 தொல்லியல் பிரதேசங்களும் கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டத்தினால் கிவுல் ஓயாவினுள் மூழ்கி போக உள்ளதெனவும் எச்சரித்துள்ளது. இந்நீர்த்தேக்கத்திற்கு மிக அண்மையாக உள்ள வெடுக்கு நாரிமலை பிரதேசத்தினை தொல்லியல் இடம் என கூறி தமிழ் மக்களின் வழிபாட்டினை தடை செய்யும் தொல்லியல் திணைக்களம் இந்த 47 தொல்லியல் பிரதேசங்களும் கிவுல் ஓயாவினுள் மூழ்கி போவதற்கு தனது இசைவினை தெரிவித்துள்ளமை தமிழர் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிக்கும் முயற்சியாக அமைந்துள்ளதென்ற சந்தேகத்தினை எழுப்புகின்றதென தமிழர் மரபுரிமை பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகள் இன்று வரை அவர்களுக்கு மீளவும் வழங்கப்படாத நிலையில் தமது சொந்த நிலத்தினை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் சிங்கள மக்களிடம் தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்திற்காக நாட்கூலிகளாக கையேந்தும் அவல நிலையையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2000 ஏக்கர் வளமான விவசாய நிலங்கள் தமிழ் மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்களிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது கிவுல் ஓயா திட்டத்தின் கீழ் இது மேலும் விஸ்தரிக்கப்பட உள்ளதை குறிப்பிட்டுள்ள பேரவை, திட்டமிட்ட நில அபகரிப்பையும் வடபகுதியின் இனப்பெரம்பல் கோலத்தினை மாற்றுவதையும் இலக்காக கொண்டே காலத்திற்கு காலம் ஆட்சி பீடமேறும் அரசுகள் இக்காய் நகர்த்தலை மேற்கொண்டு வருவதை வெளிப்படையாக அவதானிக்க முடிகிறதெனவும் குற்றம் சாட்டியுள்ளது. எந்த ஒரு தமிழ் பொதுமகனும் பயனடையாத வகையில்
தமிழ் மக்களின் தொடர்ச்சியான எதிர்ப்பினையும் மீறி தமது திட்டமிட்ட குடியேற்றத்தினை செய்வதற்காக அரசு முனைப்பு காட்டி வருவது நல்லிணக்கத்தை நலிவடைய செய்யும் நடவடிக்கை எனவும் கவலை தெரிவித்துள்ளது. யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான யாழ் மறை மாவட்ட ஆணைக்குழுவும் இணைந்து முன்னெடுத்த ஒன்றிப்பு வார நிகழ்வுகள் தை மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நடைபெற்றன. கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான யாழ் மறை மாவட்ட ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை செல்வரட்னம் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான யாழ் மறை மாவட்ட ஆணைக்குழு செயலாளர் அருட்பணி ஞானரூபன் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் முதல் நாள் நிகழ்வுகள் கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை ஒவ்வொரு திரு அவைகளிலும் நடைபெற்றன. தொடர்ந்து இவ்வாரம் முழுவதும் வண்ணார்பண்ணை மெதடிஸ்த திருச்சபை, இணுவில் தென்னிந்திய திருச்சபை, மருதனார் மடம் கிறிஸ்த சேவ ஆச்சிரமம், யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயம், யாழ்ப்பாணம் இரட்சணிய சேனை திருச்சபை, பல்கலைக்கழக சிற்றாலயம் ஆகிய இடங்களில் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான சிறப்பு கருத்தரங்குகளும் வழிபாடுகளும் இடம்பெற்றன. இறுதி நாள் நிகழ்வுகள் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கிலிக்கன் திருஅவை சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் நடைபெற்றதுடன் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து மறையுரையாற்றினார். இவ்வொன்றிப்பு வார நிகழ்வுகளில் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், குறுமட மாணவர்கள், கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார சிறப்பு நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட இரு இறையியல் கல்லூரிகளின் நட்புறவு சந்திப்பு நிகழ்வு தை மாதம் 24ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் நடைபெற்றது. கிறிஸ்தவ இறையியல் கல்லூரி அதிபர் அருட்பணியாளர் கமலகுமாரன் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் ஆகியோரின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமை வேண்டி செப வழிபாடும் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலும் இடம்பெற்றன. கலந்துரையாடலில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு பணிகளில் எதிர்கால கிறிஸ்தவ ஊழியர்கள் சந்திக்கவுள்ள சவால்கள் மற்றும் தீர்வுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் நடைபெறும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தில் யாழ்குடா நாட்டிலுள்ள 2 இறையியல் கல்லூரி சமூகத்தினரும் இணைந்து தம்முடைய நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் இச்சந்திப்பை முன்னெடுத்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டப்புற பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ மாவி சேனாதிராசா அவர்களின் உருவச்சிலை திறப்பு விழா தை மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. உருவச்சிலையை வடமாகாண ஆளுநர் உயர் திரு வேதநாயகர், தமிழ்நாடு அரசு முன்னைநாள் அமைச்சர் கௌரவ நல்லுசாமி ஆகியோர் இணைந்து திரைநீக்கம் செய்து வைத்தனர். இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் 1942ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் பிறந்த இவர் 1961ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் தந்தை செல்வாவுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த இவர் இலங்கை அரசுப்படியால் கைது செய்யப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் மட்டக்களப்பு, வெலிக்கடை, மெகசின் சிறைச்சாலைகளில் இருந்தார். தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமிர்தலிங்கனின் மரணத்தை தொடர்ந்து தேசிய பட்டியலின் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மடுமாதா திருத்தலத்தின் வரலாறு நூல் வெளியீடு தை மாதம் 24ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை மன்னார் தோட்டவழி வேத சாட்சிகளின் ராக்கினி திருத்தலத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட குருவும் வாழ்நாள் பேராசிரியருமான அருட்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட இந்நூலை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்திலும் மன்னார் மருதமடு அன்னை திருத்தலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். இளவாலை மறைக்கோட்டு பொதுளையினர் கழக எழுச்சி நாள் நிகழ்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தெரிப்பு பற்றிமாத்தியான இல்ல மண்டபத்தில் நடைபெற்றது. கழக தலைவர் திரு ஜேசுதாசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்டு இணைப்பாளர் அருட்தந்தை ஜேசுரட்னம் அவர்களின் தலைமையில் மனுக்குல வளர்ச்சியின் அடித்தளமாகும் தொடர்பாடல் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் சிறப்பு நிகழ்வான நவீன தொடர்பு சாதனங்கள் சமூகத்தில் விதைப்பது நன்மையா தீமையா எனும் தலைப்பில் விவாத அரங்கும் இடம்பெற்றது. விவாத அரங்கின் தலைவராக யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து விவாதத்தை நெறிப்படுத்தி தொடர்பாடல் ஆண்டுக்கான சிறப்புரையையும் வழங்கினார். யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாசன் அவர்கள் கலந்து ஆசியுரையை வழங்கியதுடன் யாழ்மறை மாவட்ட பொதுளையினர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்தார்.
2026ஆம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சையில் கத்தோலிக்க திருமறை பாடத்திற்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வுகள் தை மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றன. மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் உதவியுடன் மறைக்கோட்டங்கள் ரீதியாக 17 இடங்களில் இச்செயலமர்வுகள் இடம்பெற்றன. இச்செயலமர்வுகளில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர். இலங்கை நாட்டின் கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகும் கத்தோலிக்க தொலைக்காட்சியான பேபம் தொலைக்காட்சியின் 11ஆம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு தை மாதம் 30ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர்களான திருமதி மிலன் டி சில்வா ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பேபம் தொலைக்காட்சி உயிர்த்த ஆண்டவர் சிற்றாலயத்தில் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குருக்கள், தொலைக்காட்சி பணியாளர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பேபம் தொலைக்காட்சியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் யாழ் மறையலை தொலைக்காட்சியினால் யாழ் அகவழி குடும்ப நல நிலையத்திலிருந்து வழங்கப்படும் நாளாந்த திருப்பலி வார நாட்களில் தினமும் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். மாசி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. மாசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரான புனித அனஸ்காரியு மற்றும் ஆயரும் மறை சாட்சியுமான புனித பிளான்சியு நினைவு நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மறைபணியாளரும் மறை சாட்சியுமான புனித ஜோன் தே பிரித்தோ அருளானந்தர் நினைவு நாள். மாசி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தா நினைவு நாள். மாசி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறை சாட்சியர், புனிதர்கள், மறைபணியாளர் பவுல் மீக்கி, தோழர்கள் மற்றும் மறை சாட்சி புனித கொன்சாலோ கார்சியா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. பண்டத்தரிப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலர் சபை தின நிகழ்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித பற்றிமா அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களின் தலைமையில் அருட்சகோதரன் எமில்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காலை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து மாலை சிறார்களுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றது. பங்கு பணிமனையில் நடைபெற்ற ஒன்று கூடல் நிகழ்வில் சிறார்களுக்கான விளையாட்டுகளும் கலை நிகழ்வுகளும் மகிழ்வு விருந்தும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர். இளவாலை மறைக்கோட்டு பங்கு இளையோருக்கான ஒன்று கூடல் நிகழ்வு தை மாதம் 24ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்டு இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை சில்வஸ்டர்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொங்கல் நிகழ்வும் இளையோருக்கான குழு செயற்பாடுகளும் புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றன. நிர்வாக தெரிவில் மாதகள் பங்கைச் சேர்ந்த செல்வன் ஜூட் நிக்சன் அவர்கள் தலைவராகவும், இளவாலை புனித ஜாகப்பர் ஆலயத்தைச் சேர்ந்த செல்வி செரோனி அவர்கள் செயலாளராகவும், இளவாலை புனித அன்னம்மாள் ஆலயத்தைச் சேர்ந்த செல்வன் அபிஷேக் அவர்கள் பொருளாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்டு முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ், யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் மற்றும் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டான்பஸ்கோ நிறுவனத்தில் முன்னெடுக்கப்பட்ட டான்பஸ்கோ திருவிழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் தை மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருட்தந்தை மெல்வின் ரோய் மற்றும் டான்பஸ்கோ தொழிற்பயிற்சி நிலைய அதிபர் அருட்தந்தை கயான் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப்தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து கல்வியகத்தில் கணனி, ஆங்கிலம், கைசிங், தையல் மற்றும் ஆரிவு கற்கனரிகளை பூர்த்தி செய்த மாணவர்கள் மற்றும் டான்பஸ்கோ ஆங்கில பாடசாலையில் 2025ஆம் கல்வியாண்டில்
சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அரச உத்தியோகஸ்தர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், டொன்பாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இளவாலை புனித ஜாகப்பர் ஆலய மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் இணைந்து முன்னெடுத்த சிறப்பு நிகழ்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை சில்வஸ்டர்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி ரெஜினா அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தை தரிசித்து அங்குள்ள வயோதிப அருட்சகோதரிகளுக்கு கலை நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியதுடன் அவர்களுக்கான அன்பளிப்புகளையும் வழங்கினர். இந்நிகழ்வில் 70 மறைக்கல்வி மாணவர்களும் 15 மறையாசிரியர்களும் பங்கு பெற்றிருந்தனர். மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட கால்கோள் விழா தை மாதம் 29ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்சகோதரி நீட்ரா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தரம் ஒன்றிற்கு இணையும் புதிய மாணவர்களுக்கான வரவேற்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மானிப்பாய் பங்குத்தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்கள் பிரதம விருந்தினராகவும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு தவபாலன் ரவிமோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மானிப்பாய் அருணோதய முன்பள்ளி ஆசிரியர் திருமதி கலிஸ்டா சுபானந்தன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். அத்துடன் பாடசாலை தைப்பொங்கல் விழா தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாரம்பரிய விளையாட்டுகளும் பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் பண்டத்தரிப்பு ஜசிந்தா ரோக்கத்தக்க பாடசாலை ஆசிரியர் திருமதி சிவராஜினி வரதன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தார். மேலும் பாடசாலை ஒளிவிழா மார்கழி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும், புலமை பரிசில் பரீட்சையில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும், ஆசிரியர்களுக்கான சேவை நேயப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இளவாலை புனித ஜூதா ததையு ஆலய இளையோர் மன்ற பொன் விழாவை சிறப்பித்து முன்னெடுக்கப்பட்ட ஆண்களுக்கான திறந்த மரதன் ஓட்ட போட்டி தை மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எரிக் ரோஷான் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் தலைவர் செல்வன் அபிஷேக் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்போட்டியில் 25 பேர் பங்கு பெற்றிருந்ததுடன் கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த பிரதீபன் அவர்கள் 1ஆம் இடத்தையும், போய்ட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்டனி பொனிபஸ் அவர்கள் 2ஆம் இடத்தையும், ஆனைக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த தனுசியன் அவர்கள் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பால்துவ சபை தின நிகழ்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருத்தந்தையின் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து யாழ் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தியாபரன் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அத்துடன் பாஷையூர் பங்கிற்குட்பட்ட வளன்புரம் சூசியப்பர் ஆலயத்திலும் அன்றைய தினம் திருப்பால்துவ சபை தின நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. உருத்திரபுரம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்களுக்கான கருத்தமர்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உருத்திரபுரம் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் திருமறை கலாமன்ற கலைஞர் திரு ஜெகன் கரன்சன் அவர்கள் கலந்து கருத்துரைகள், விளையாட்டுகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 80 வரையான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். உருத்திரபுரம் பங்கிற்குட்பட்ட கோணாவில் புனித செபஸ்டியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 19ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தியாபரன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மன்னார் மறைமாவட்ட கல்வி மற்றும் மறைக்கல்வி ஆணைக்குழு ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி தடங்கள் நூல் வெளியீடு தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மன்னார் மறைக்கல்வி நிலையத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை கிருஷான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து மறைமாவட்ட மறைக்கல்வி மற்றும் கல்வி ஆணைக்குழுவின் வரலாற்றையும் மறையாசிரியர்களின் வளர்ச்சி படிநிலையையும் உள்ளடக்கிய மறைக்கல்வி தடங்கள் நூலை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மறையாசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் திருமறை கலாமன்ற பொங்கல் தின நிகழ்வு
தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் நகரில் நடைபெற்றது. மன்ற தலைவர் திரு ரஞ்சன் மற்றும் செயலாளர் ரெஜினா சிவகுமாரன் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு ஆரம்பத்தில் திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அருட்தந்தை அமரர் மரிய சேவியர் அடிகளுக்கான அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சமய வழிபாடும் கல் நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மன்ற அங்கத்தவர்கள் பலரும் பங்கு பெற்றிருந்தனர். மன்னார் மறை மாவட்டம் தட்சணாமர்தமடு பங்கிற்குட்பட்ட புனித அந்தோணியார் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா தை மாதம் 26ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை மார்க் டிலோஷன் ரஜீப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர்தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரூர்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ, குறுமுதல்வர் அருத்தந்தை தமிழ்நேசன், அருட்தந்தையர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து செவித்தனர். இவ்வாலயத்திற்கான அடிக்கல் 2021ஆம் ஆண்டு ஆணி மாதம் அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை தேவ வசந்தராசா அவர்களின் பணிக்காலத்தில் அப்போதைய ஆயர் பேரூர்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களால் நாட்டப்பட்டது. தொடர்ந்து அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை ஜெனோ கரன்ஸ் அவர்களின் காலத்தில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மற்றும் மடுவலய பாடசாலை மாணவர்களுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலோட்ட போட்டி தை மாதம் 28ஆம் 30ஆம் திகதிகளில் மன்னார் முருங்கன் மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசு அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 50க்கு மேற்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த 700க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பற்றியிருந்தனர். இந்நிகழ்வில் மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர், மன்னார் மற்றும் மடு வலயத்தைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரிய ஆலோசகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் பங்கு பற்றியதுடன் இந்நிகழ்விற்கான அனுசரணையை மனோன்மணி அறக்கட்டளை நிறுவனம் வழங்கியிருந்தது. திருகோணமலை மறை மாவட்டம் சாம்பல் தீவு பங்கில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த திருச்சிலுவை முன்பள்ளி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா தை மாதம் 26ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை சந்திரதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரூர்தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்கள் கலந்து முன்பள்ளியை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். மன்னார் மறை மாவட்டம் முருங்கன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார இறுதி நாள் நிகழ்வு தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முருங்கன் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ராஜநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்புரைகள், சிந்தனைகள், இறைவார்த்தை பகிர்வு என்பன நடைபெற்றன. சிறப்புரைகள் மன்னார் கரிதாஸ் வாழ்வுதிய இயக்குனர் அருட்தந்தை அருள்ராஜ், முருங்கன் உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை ராஜீவன் லியோ, முருங்கன் மெதடிஸ்த திருச்சபை தலைவர் நித்திய ஜீவன் ஆகியோர் வழங்கியதுடன் இந்நிகழ்வில் அருள் சகோதரிகள், முருங்கன் பங்கு மக்கள், மெதடிஸ்த திருச்சபை மக்கள் என பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். திருகோணமலை மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு நிர்வாக சபை கூட்டம் தை மாதம் 25ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உவர்மலை குழந்தை இயேசு ஆலயத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ராஜீவா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் ஆணைக்குழுவின் கடந்த கால எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அத்துடன் திருகோணமலை மறை மாவட்டத்தின் நிலாவளி மறைக்கோட்டு இளையோருக்கான கூட்டமும் அன்றைய தினம் சாம்பல் தீவு புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் நடைபெற்றது. அருத்தந்தை ராஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இளையோருக்கான ஒன்று கூடலும் கலந்துரையாடலும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு நிர்வாக அங்கத்தவர்களும் சாம்பல் தீவு பங்கு இளையோரும் பங்கு பெற்றிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம் ஒருபோதும் மனித பொறுப்பை மாற்றக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சி. தமிழர் மர உரிமை பேரவை. யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் ஒன்றிப்பு வார வழிபாடுகள். இளவாலை மறைக்கோட்டத்தில் பொதுநிலையினர் எழுச்சி நாள் நிகழ்வுகள். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜினா ஜெராட், ஹெமல்ஜினா யூதாசேகர்.